பொறுப்பாளருக்கு செயலாளருக்கு நமது நிர்வாகிகளே நமது அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மீண்டும் முல்லத்தீவு மண்ணிலே இந்த கூட்டத்தை நடப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரம் முல்லத்தீவு சமாசத்திற்கும் அதன் பணிப்பாளர் சில உறுப்பினருக்கும் பாராட்டை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட காலமாக இருந்தாலும் சாதனைக்குரிய காலங்களாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட நான் அறிஞ்ச மட்டில் 140க்கும் மேற்பட்டவர்கள் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருக்கின்றார்கள் மீனவர்கள். அதில் பலர் வென்றிருக்கிறார்கள், பலர் தோற்றிருக்கிறார்கள். இது எங்களுடைய பயணத்துக்கு ஒரு விரும்புகிற செயலாக இருந்தது. ஆனால் அது பல்வேறு கட்சிகளோடு சேர்ந்து அது பயணித்திருக்கிறார்கள். அவை நான் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய பணியாளர்கள் உங்கள் அனைவரையும் இந்நேரம் வரவேற்றுக் கொண்டு வடமாகாண கடற்தொழிலாளர் இணையமானது அல்லது தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தோடு சேர்ந்து நீண்ட காலமாக வடமாகாண கடற்தொழிலாளர்களுடைய உரிமைக்காகவும் அல்லது அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்காகவும் அதே போன்று மீனவ பெண்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அர்ப்பணித்து கிராமங்கள் தோறும் சென்று அந்த பணியை செயலாற்றி வருவதோடு இந்த கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை சர்வதேசம் வரை கொண்டு சென்று இந்த மக்கள் வடகிழக்கு மக்கள் இன்று வரைக்கும் தங்களுடைய கடலிலே இருக்கிற உரிமைக்காக அல்லது சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களை வெளிப்படுத்தி இன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையை நோக்கி மீனவருடைய பிரச்சனை இருக்கு என்பதை சர்வதேச முன்னோர்கள் அளவுக்கு வடமாகாண இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் அதனுடைய பணிப்பாளரும் கொண்டு வந்திருக்கின்றார். அந்த வகையிலே நானும் இந்த வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தோடும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தோடும் சேர்ந்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்காக உங்களுடைய ஆதரவோடு என்னாலான பங்களிப்பையும் செய்திருக்கின்றேன். அதே போன்று இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் வடமாகாண இணையமும் தேசிய ரீதியிலே பல செயல்பாடுகளை பல திட்டங்களை முன்மொழிந்து மீனவ பெண்களையும் இன்று வலுப்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இவ்வளவு காலமும் என்னையும் இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தோடு இணைத்து வடமாகாண கடற்தொழிலாளர்களுடைய இணையத்தின் ஊடக பேச்சாளராக என்னை அறிமுகப்படுத்தி என்னையும் பல வழியிலே வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தியதிலே பெரும் பங்கு இணையத்துக்கும் தேசிய மீனவர் ஒத்துழைப்புக்கும் இயக்கத்துக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 4 மாவட்டம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் சங்கங்களுடைய சமாசங்கள் உறுப்பினர்கள் எங்களோடு சேர்ந்து பயணித்து உங்களுடைய பிரச்சனையையும் அல்லது எங்களுடைய பிரச்சனையும் வடக்கு மீனவர்கள் நாங்கள் ஒன்றாக 4 மாவட்டமும் இணைந்து இந்த செயல்பாட்டு ரீதியிலே இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணமும் இந்த வடமாகாண கடற்தொழிலாளர் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் தான். மிக பல நெருக்கடியான காலகட்டத்திலும் சவாலுக்கும் மத்தியிலே இந்த 4 மாவட்டத்தையும் ஒன்றிணைத்து மீனவர்களுடைய பிரச்சனையை ஒன்றாக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து வரும்போது பல்வேறு நெருக்கடிகளை சவால்களை கொண்டுதான் இன்று ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை செய்து அதற்குரிய அனுசரணையை தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் வடமாகாண இணையத்துக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதனுடைய செயல்பாடு எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே மீண்டும் நாங்கள் உற்சாகத்துடனும் வெளிப்படையோடும் நாங்கள் ஒன்று திரண்டு இந்த மீனவருடைய பிரச்சனையை வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைவதற்கு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் வடமாகாண இணையத்தோடும் மீனவர்களோடும் முன்னிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கின்றது. என்னவென்றால் இன்றும் இந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் வடமாகாணத்தை பிரதிபடுத்திய பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் மீனவர்களுடைய பிரச்சனையை புறக்கணித்து செயல்பட்டு வருகின்ற நிலையில ஆனால் எங்களை ஒன்றிணைத்து எங்களுடைய பிரச்சனையை அறிய வைக்கிறதிலே தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் பல முயற்சிகளை பல வெற்றிகளையும் கண்டிருக்கு.
குறிப்பாக நீண்ட காலமாக இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு ஆரம்பத்திலே தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஒரு இணக்கப்பாட்டோடும் மீனவர்களுக்கு இடையிலான நல்லெண்ண கலந்துரையாடல் ஒன்றையும் கடந்த காலங்களிலே முன்னின்று இந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் செயல்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்பொழுது இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை வருகை குறைவாக இருந்தாலும் ஏனைய சட்டவிரோத தொழில்கள் முறையற்ற தொழில்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மீனவராகிய நமக்கு ஒரு சவாலான பிரச்சனையாக இருக்கிறது. அதிலிருந்தும் இந்த மீனவ சமூகத்தையும் இந்த இணையத்தையும் ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி எதிர்காலமும் எங்களுடைய பிரச்சனையை கடலவர் வெல்லக்கூடிய ஒரு வழியை தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் மேற்கொள்ள வேண்டும், மீனவருக்கு துணையாக நிற்க வேண்டும் என்றும் என்னையும் இந்த காலத்திலே அழைத்து எங்களுடைய மீனவ சமூகத்தின் குரலாகவும் நாங்களும் நிறைய விஷயங்களை அறிவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் பல வழிகளிலே இந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் ஊக்கமும் ஆக்கி வந்தது. பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட தங்களுடைய அனுசரணையோடு எங்களை அனுப்பி பல நிகழ்ச்சியிலே மீனவருடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்கு உறுதுணையாக நின்றது. அதே போன்று என்னையும் இன்று கௌரவித்து இதிலே மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்துடைய பணிப்பாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அரசியல் ரீதியாக எங்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக நான் தேர்தலிலே போட்டியிட்டாலும் என்னை பொறுத்தளவிலே இணையத்தின் யாப்பையும் மதிப்பளித்து விதிமுறைகளையும் மதிப்பளித்து நான் இதிலிருந்து ஒதுங்கியிருந்தாலும் எங்களுடைய மீனவர்களுக்கும் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்திற்கும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்துக்கும் எல்லா என்னாலான பங்களிப்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வெளியில் நின்றாலும் அடுத்த கட்ட நகர்வதற்குரிய பணியையும் பங்களிப்பையும் நான் வழங்குவேன் என்று கூறி இந்த உளவு நேரமும் என்னை கௌரவித்தமைக்கும் நான் கூறியதை கேட்டதற்கும் அத்தனை கடற்தொழில் சங்க சமாச தலைவர்களுக்கும் அது முல்லைத்தீவு மண்ணிலே இது நடந்திருக்கின்றது என்பதை விட்டு நான் அதிலே பெருமையடைகிறேன். அதே நேரம் முல்லைத்தீவு கடற்தொழிலாளர் சமாச தலைவர் மற்றும் ஏனையவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு 4 மாவட்ட தலைவர்களுக்கும் கூறுகின்றேன் நன்றி. அது முல்லைத்தீவு நடந்தபடியால் முல்லைத்தீவு மாவட்ட சமாசத்துக்கு கூறுகிறேன். அதே போன்று பயணித்த காலத்திலே தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் பணியாளர்களும் எங்களோடு வழிநடத்தி எங்களை மீனவர் பிரச்சினையை அறிக்கை ரீதியாக ஆவண ரீதியாக அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதிலே அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே வடமாகாண கடற்தொழிலாளர்கள் தலைவர் பிரான்சிஸ் ஐயா, ஆலமண்ணன் மற்ற ஏனையோருக்கும் ஏனைய சக கடற்தொழிலாளர்களுக்கும் 4 மாவட்ட மீனவர்களுக்கும் என் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இணையத்திலிருந்து விலகி இருந்தாலும் சட்டத்தை மதித்து யாப்பை மதித்து அதை கடைபிடிக்கின்றேன். ஆனால் என்னாலான பங்களிப்பை என்றும் இந்த இணையத்திற்கும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்திற்கும் 4 மாவட்ட சமாசங்களுக்கு மீனவ சகோதரர்களுக்கு நான் வழங்குவேன் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பாராட்டுக்கள். இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிறேன் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ள விண்ணப்ப படிவத்தில் ஒப்பமிட்டு இணைந்த நபர் அதனால் கீழே எடுத்து போட்டு திரும்ப முதல் முன்னுரிமையாக கொடுக்கப்படுவதற்கு உபவிதிகளுக்கு அமைய හානිකර ආම්පන්න සුරුප්පුල අයිලා ඩයිනමයිට් න සම්බන්ධයෙන් නීති විරෝධී කියලා නවත්තන්න වැඩ කරනකොට අනිත් පැත්තෙන් මාස්කර් කියනවා මේ දීවර නියෝජ්‍යමින් දැනුවත් වෙනවා මේ ඔක්කොම සිද්ධ වෙන්නේ කියලා. இருக்கலாம், சுருக்கு வலையா இருக்கலாம், ஏனைய தடை செய்யப்பட்ட உபகரணங்கள் பாவிப்பதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. சில கூட்டங்கள் அதை தெரிவித்திருக்கிறாங்க என்று சொல்றாங்க. ஆனா பாஸ்கரன் சொல்றாரு பிரதி அமைச்சரை வந்து அதுக்கான அனுமதியை வந்து வழங்கி இருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே உண்மை அப்படிதான், இந்த ரெண்டுமே உண்மை. அப்ப என்ன நாங்க செய்யலாம்? ஆகவே ஒன்றுமே நடக்க இல்லைன்னு சொல்லி நாங்கள் வீதிக்கு வரணுமா, இல்லாட்டி ஏதோ ஒரு நடவடிக்கை நடக்குது அதனால கொஞ்ச நாள் நாங்கள் பார்த்துட்டு அமைதியா இப்ப அவர்களும் ஒரு நடுநிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே நாங்களும் ஒரு நடுநிலைக்கு வர வேண்டி உள்ளது. இப்ப நாங்க வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய கட்டத்துல இல்ல, ஆனா அதை விட ஒரு இடத்துக்கு நாங்கள் வர வேண்டிய இப்ப